அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்திற்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு தகவலை பற்றின முழுமையான அப்டேட் தான், முக்கியமான ஒரு ஸ்கீம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 12 மாதம் வரைக்கும் முழுசா 350 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். இந்த கேஸ் சிலிண்டர் இலவசமாக வாங்குவது எப்படி அப்படின்றத முழுமையா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம மாதம் மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்ல 500 ரூபா வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து நீங்க கேஸ் சிலிண்டர் வாங்குவதன் மூலமாக உங்களுடைய வங்கி அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படணும் அப்படின்னா இதை நீங்க கட்டாயம் நீங்க பண்ணிக்கணும். இது எல்லாமே நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபா வரைக்கும் மானியமும் கிடைக்கும். ஒரு 500 ரூபா வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து வரவு வைக்கப்படும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு 300 ரூபால இருந்து 200 ரூபா வரைக்கும் தான் நமக்கு வந்து இந்த கேஸ் சிலிண்டர் செலவே இருக்கும். சரிங்களா? அது கூட இல்லாம இலவசமா வாங்குறது எப்படி அப்படின்றதுக்கான முழுமையான தகவல் தான், அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே இந்த ஸ்கீம்லாம் வரணும் அப்படின்னா நமது சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கான முழுமையான அப்டேட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேஸ் சிலிண்டர் சப்சிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மாதம் முழுசா ரூபாய் 350 வரை மானியம் வேண்டுமா? இதை மறக்காம கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னன்றதை பார்த்துருவோம். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தி வரும் மக்களுக்கு வழங்கப்படும் மானியம் குறித்து புதிய தகவலை அரசாங்கம் தற்போது வெளியிட்டுள்ளது. இதன்படி மத்திய அரசின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பெறப்பட்டு வரும் மானியத் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சாமானிய மக்களுக்கு வழங்கப்படும் கேஸ் சிலிண்டர் மானியம் குறித்து தகவலும் மானியத் தொகையை பொதுமக்கள் தடையில்லாமல் பெற என்ன செய்ய வேண்டும் என்று தகவல் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்தியாவில் தோராயமாக சுமார் 30.53 கோடி மக்கள் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இணைப்பை பயன்படுத்தி வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதில் 9 கோடிக்கும் அதிகமான மக்கள் மத்திய அரசின் சிறப்பு திட்டமான உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர்களை வாங்கி பயன்பெற்று வருகிறார்கள். ஒட்டுமொத்த கேஸ் சிலிண்டர் பயன்பாட்டாளர்கள் அனைவருக்கும் இப்போது மானியம் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மானியத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். சரிங்களா? ஆனால் இதில் முழுமையான கேஸ் சிலிண்டர் மானியத்தை பெறும் பயனாளர்களுக்கான உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் பயனாளர்கள் இருக்கிறார்கள். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இதற்கு முன்பு வரை ரூபாய் 300 முதல் 200 வரை மானியம் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த மேற்கொள்ள மானிய தொகை தற்போது சிலருக்கு ரூபாய் 350 கிடைக்கும்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையில் மத்திய அரசு அறிமுகம் செய்து வரும் மக்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியம் தொகை கடந்த மாதம் உயர்த்தப்பட்டது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி மார்ச் 2024 வரை மட்டுமே மானிய தொகை கிடைக்கவிருந்த நிலையில் தற்போது மார்ச் 2025 வரை தான் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பொதுமக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. 12 மாதங்களுக்கு வந்து இலவசமா நீங்க கேஸ் சிலிண்டர் வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்ப்போம்.
அது மட்டும் இல்லாம உங்களுடைய வங்கி கணக்குல 350 ரூபா வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்ல மாதம் மாதம் நீங்க கேஸ் வாங்குறது மூலியமா நீங்க இதுல வந்து சேமிக்க முடியும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். குறிப்பாக உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளர்களுக்கு 12 மாதங்களுக்கான சிலிண்டர் மானியத் தொகையாக 350 ரூபாய் வரை அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் இல்லாத கேஸ் சிலிண்டர் பயனாளர்களுக்கு ரூபாய் 50 வரை சிலிண்டர் மானியத் தொகை மாதம் தவறாமல் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு கேஸ் சிலிண்டர் பயனருக்கும் எவ்வளவு மானியத் தொகை வங்கி கணக்கில் பேங்க் அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்படுகிறது என்பதை நாம் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் சில நிமிடங்கள் செக் செய்து பார்க்கலாம். அதை செய்வதை எப்படி என்று செய்முறைப்படுத்தி பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்ல மாசம் மாசம் கேஸ் வாங்குறது மூலியமா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 350 ரூபா எப்படி வரும் அப்படின்றத எந்த வெப்சைட்ல போயிட்டு பார்க்கணும், எப்படி பார்க்கணுன்றத மென்ஷன் பண்ணி இங்க சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் ஸ்மார்ட் போன்ல வந்து இந்த வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த https://www.mylpg.in இந்த வெப்சைட்ல நீங்க வந்து போய் செக் பண்ணிக்கலாம். இணையதள பக்கத்திற்கு செல்லவும். டிஸ்பிளேவில் வலது புறத்தில் 3 கேஸ் சிலிண்டர்கள் காண்பிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வாங்கும் கேஸ் சிலிண்டர் நிறுவனத்தை அதிலிருந்து தேர்வு செய்யவும். இப்போது உங்கள் லாகின் விவரங்களை உள்ளிடவும். இதற்கு முன் நீங்கள் லாகின் செய்ததே இல்லை என்றால் சைன்இன் என்ற செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைன்இன் பண்ணி தேவையான விவரங்களை உள்ளிட்டு பாஸ்வேர்டு உருவாக்கி லாகின் செய்யவும் சொல்லியிருக்காங்க. சிலிண்டர் இணைப்புடன் இணைக்கப்பட மொபைல் நம்பர் கண்டிப்பா அவசியம். அதுக்கு ஓடிபி வரும், அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாம மொபைல் எண்ணை உள்ளிட்டு ஸ்கிரீனில் காட்டப்படும் கேப்ஷா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு நீங்க வந்து இதுல நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? டிஸ்பிளேவின் இடதுபுறத்தில் வியூ கேஸ் சிலிண்டர் புக்கிங் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எந்த விருப்பமோ அதை நீங்க தேர்வு செய்து இப்போது எந்த மாதத்தில் எவ்வளவு சிலிண்டர் மானியம் வரவு வைக்கப்பட்டது என தகவல் காண்பிக்கப்படும். தொடர்ந்து ரூபாய் 50 முதல் 350 வரை முழு மானியத்தை தடையில்லாமல் பெற KYC கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா என்பது கவனிக்கத்தக்கது. இதை கேஸ் சிலிண்டர் பயனருக்கும் கட்டாயம் சொல்லியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது நீங்க வந்து கேஸ் சிலிண்டர் மாசம் மாசம் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபா வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்ல வர வைக்கப்படும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ வாங்குறதே கேஸ் சிலிண்டர் வந்து 800 ரூபாயில இருந்து 900 ரூபாய் தான். அதுல 350 ரூபா போச்சு, 400 ரூபாய் போச்சுன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்க 450 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சப்சிடி எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் உங்க அக்கௌண்ட்ல வந்து மாசம் மாசம் விழும். ஸோ இது எல்லாமே சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ எல்லாருமே இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.